ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துவரம்பருப்பு சிறுபருப்பு கடையல் தான். ஒரு ரசம் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பருப்பு கடைஞ்சால் நல்லா சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு ஒரு கப், ஒரு அரை கப் பாசிப்பயிறு பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், காயப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5 பூண்டு நச்சு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம், சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். நல்லா வேகட்டும். இப்போ என்னென்னா எடுத்து வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் ஒரு 4, ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பல்லாரி ஒரு அரை பல்லாரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், அதாவது பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாறணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் மாறுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா நிறம் மாறிடுச்சு. கடைஞ்சி வச்சுருக்க அந்த பருப்பு கூட இந்த தாளிப்பை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், சுவையான அந்த பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வீட்டில் நம்ம ரசம் வச்சோம் அப்படின்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக அந்த பருப்பு கடையல் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக.